மலேசியா தனது உலகளாவிய வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் ஒரு நடவடிக்கையாக பிரேசிலுடன் செமிகண்டக்டர் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருப்பதாகவும் இந்தியாவுடனும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் முதலீடு வர்த்தகம் தொழில்துறை துணை அமைச்சர் லியூ சின்தோங் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த துரிதமான அணுகுமுறை பாரம்பரிய மேற்கத்திய சந்தைகள், குறிப்பாக அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைத்து ஏற்றுமதி இடங்களை பன்முகப்படுத்துவதன் மூலம் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களை நோக்கிய ஒரு மூலோபாய மாற்றத்தை மலேசியா மேற்கொள்வதை சுட்டிக்காட்டுகிறது. மடானி அரசாங்கம் பிரிக்ஸ் நாடுகள், பிற வளரும் நாடுகளுடன் வலுவான உறவுகளை உருவாக்க முயன்று வருவதன் எதிரொலியே இது. இதன் தொடர்ச்சியாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புதிய வர்த்தக புரிந்துணர்வுகளை உருவாக்குவதற்காக நவம்பர் மாதம் ஆப்பிரிக்காவிற்கு ஒரு பயணத்தை மேற்கொள்ளவும் தயாராகி வருகிறார். வேகமாக மாறிவரும் உலகளாவிய வர்த்தக சூழலில் தொழில்நுட்ப பரிமாற்றம், பரந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை பெறுவதற்காக மலேசியா தன்னை முனைப்புடன் நிலைநிறுத்திக் கொள்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.